ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து ரேப் பண்ணதால அந்த நபர் யாருன்னு தெரியல. அப்பாவை இந்த விஷயம் வெளியே போனா பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுன்னு போலீஸ் கிட்ட போவேணான்னு சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அப்பா மிஸ் ஆயிருப்பாரு. அதனால தான் நவீன் கிட்ட போன் வாங்கி கால் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அப்பா இறந்து போயிருப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஆதரவா யாருமே இல்ல. சித்தப்பாவை சித்தியோ ஊருக்கு போன வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. பேக்கரியில தான் இவங்க முகத்துல யாரும் மயக்க மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால போலீஸ் இப்ப அங்க விசாரிக்கிறதுக்கு போறாங்க. ஓனருடைய கார்லயும் மயக்க மருந்து இருக்கு. இது எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. அப்பதான் கஸ்டமர் யாருன்னா வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் இப்ப அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா அவனுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. கடையில ஜூஸ் போடுற பையனும் முதலாளிங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோயினை வீடியோ எடுத்து அவங்கள பார்த்து ஏதோ பேசினதா சொல்லிடுறான். அதனால இவங்க ரெண்டு பேர் தான் கண்டிப்பா ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருக்கணும்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த நியூஸ்ல பாக்குற நவீன் கிட்ட அவங்க அக்காவை நீ எதுக்காக அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடுறன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவரு எனக்கு அந்த பொண்ணை பார்த்து அவங்க ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அக்காவும் ஒரு வீடியோ ஹஸ்பண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்ப அந்த பொண்ணும் அப்படிதான் தனியா கஷ்டப்படுறதால ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் ஹோம்ல தான் இருப்பாங்க. அதனால நவீன் எங்க வீட்டுல வந்து தங்கிக்கோங்க, நானும் அக்காவும் ஹெல்ப்பா இருப்போம்னு சொல்றாங்க. அதனால இப்ப ஹீரோயினோ நவீன் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அங்க பேக்கரி ஓனருங்களுக்காக டேவிட் என்ற பெரிய லாயர் தான் ஆஜராயிருப்பாரு. ஹீரோயினை செக் பண்ண டாக்டர் ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டதா ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. டேவிட் டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்ப ஒருத்தரே கூட ஹீரோயின் கிட்ட பல தடவை தப்பா நடந்திருக்கலாம். அதனால 2 பேரும் 3 பேரும் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பேக்கரி ஓனரோட வண்டியில வெறும் மயக்க மருந்து இருந்ததை வச்சு எப்படி அவங்க தான் அக்யூஸ்ட் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு போலீஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. இவங்க கிட்ட வேற எந்த எவிடன்ஸுமே இல்ல. பேக்கரி ஓனர்ஸ் அன்னைக்கு நாங்க 9:30 கடையை மூடிட்டு கிளம்பிட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை விசாரிக்கிற டேவிடோ ஹீரோயின் நிறைய பான் வீடியோஸ் எல்லாம் பாப்பாங்க. ஹீரோயின் பெங்களூர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறப்போ அவங்க டீம் லீடு தான் பாய் ஃப்ரெண்டுன்னா அவர் கூட தப்பு பண்ணியிருப்பாங்க. அது அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு சும்மா ரேப் மாதிரி டிராமா பண்றதா சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு பேக்கரி க்ளோஸ் பண்ணதுக்கான சிசிடிவி எவிடன்ஸ் இருக்கு. அதோட அவங்க காலையில 5 மணிக்கு தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் 10:30 மணிக்கா பேக்கரிக்கு போனன்னு சொன்னதே போய் இவங்களை யாருமே ரேப் பண்ணலன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதாவும் அதை அபார்ட் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட போனதாவும் சொல்றாரு. ஹீரோயினோ நான் அபார்ட் பண்றதுக்குலாம் போலன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க போய் சொல்றதா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் அதிர்ச்சியில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கோர்ட்ல இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஜட்ஜோ ஹீரோயினுக்கு இப்ப ஃபைனும் போட்டுடுறாரு.